பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். யோகஞான சித்தரும் ராஜகுரு சாரும் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. அம்மா, சென்ற பதிவில் ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அதை நான் சொல்ல விரும்பலை. இதில் நான் சொல்கிறேன், கேளுங்க. இதுவரைக்கும் எல்லாருக்கும் ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் வாழ்வதற்கு ராசிகள் ஓரைகள் இதெல்லாம் பார்க்குறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் பார்க்குறாங்க அவங்க என்ன அடப்பு காலங்களில் இறக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அந்த குடும்பத்தை வாழ வைப்பாங்களா வாழ வைக்க மாட்டாங்களாங்கிறது கூட தோரணையாக பார்க்குறாங்க. அதை நல்லா ஆராய்ஞ்சவங்களும் கிடையாது. இப்போல்லாம் பணத்துக்காக ஒரு சிலர் இருக்காங்க. ஆனால் அவங்க எவ்வளவோ மேதைகள் இருக்காங்க. ஆனால் அது யாருக்கும் தெரியாமல் ஒரு மூலை முடுக்கில் கிடப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு பெரிய பதவியில் இருப்பாங்க. அமெரிக்காவிலேருந்து லண்டன்லேருந்து பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் வருவாங்க. ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியாது. ஆனால் ஏதோ ஒரு மூலையில் பட்டி தொட்டியில் கிடக்கக்கூடிய ஒருத்தவங்க கைப்பிடி கை மருந்துனால அவங்க உயிரையே காப்பாற்றக்கூடிய தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கும். ஆனால் அவங்கள மதிக்க மாட்டாங்க. 10 காசுக்கு பிரயோஜனமாக நம்ப மாட்டாங்க. நாய்க்கு கேவலமாக அவங்கள நடத்துவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட போனோம்னா சாகும் தருவாயில் இருக்கிறவங்கள கூட காப்பாற்றலாம். இவரை காப்பாற்றியிருக்கலாம். உங்களுக்கு நல்லா இவரை காப்பாற்றியக்கூடிய இவருக்கு ஜாதகப்படி ஆயுள் இருக்குது. இவருக்கு இன்னும் ஆயுள் முடியலை. இவருடைய ஜாதகப்படி ஆயுள் இருக்குது, முடியலை. ஆனால் இவங்க பார்த்துக்கிட்டதெல்லாம் மேலோடத்துலேருந்து பெரிய பெரிய லெவலில் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு சின்ன விஷயம், நான் எத்தனையோ அவரை போய் பார்க்க போனேன். ஆனால் அங்கே என்னை அனுமதிக்கலை. உள்ளே போகவோ அவரை பார்க்குறதுக்கோ அனுமதிக்கலை. நான் நிறைய விட்ட திரும்பி வந்தேன். அவங்க காதுக்கு போகணுங்கிறதுக்காக பல நியூஸ்களையும் போட்டு விட்டேன். அதுவும் அங்கே போய் சேரலை. இப்போ ஒரு மன்னர், அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் இருந்தால் சின்ன சின்ன அந்த பட்டி தொட்டியில் இருக்கிறவங்க போவாங்க மன்னர்களை நெருங்கி. அவங்க எப்படி போவாங்கன்னா, அதில் தப்பாகிடுச்சுன்னா மன்னர் தலையை எடுத்துருவாங்க. ஆனால் தன்னுடைய தலையே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த சின்ன சின்ன தெய்வம் தொண்டாற்றக்கூடிய முனிவர்மார்களும் ரிஷிமார்களும் மகான்மார்களும் அவர்களை நேரடியாக போய் சந்திப்பார்கள். சந்தித்து அதை நிலைநாட்டுவார்கள். ஆனால் அதே மாதிரி தான் இப்போவும் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், பெரிய விஐபிகளாக இருக்கட்டும், அவங்கள போய் நம்ம பார்க்குறதா இருந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்து இருக்குது. அதையும் மீறி தான் நம்ம போகிறோம். ஆனால் அவங்கள அனுமதிக்கிறதில்ல. இன்னும் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவங்களை காப்பாற்றணும்னு நினச்சாலும் அவங்க அனுமதிக்கிறது கிடையாது, மதிக்கிறதில்ல. அவங்க இருக்கிற அந்த உயர்ந்த இருக்கிறபோது கால் மட்டத்தில் இருக்கிறவங்க தானேன்ட்டு எத்திடுறாங்க. ஆனால் சிறு கடுகு தான் காரம் உள்ளதாக இருக்குங்கிறது மறந்துடுறாங்க. இப்போம்மா ஒருத்தவங்க இதில் கேட்டிருந்தாங்க, இவருடைய ஆன்மா போய் விஜய்க்குள்ளே போய் புகுந்துருச்சோ, அதனால தான் அவர் தர்மம் செய்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்டு போட்டிருந்தாங்க. இதே மாதிரி நக்கலாக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. ஏன்னா அதில் நான் செவி சாய்க்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக செவி சாய்க்கணும். ஏன் செவி சாய்க்கணும்னா, அறியா பிள்ளைகளுக்கு கண் திறந்து விடுறது தான் தாயோடைய வழி. தாய் தான் அதுக்கு மூலாதாரம். ஒரு பிள்ளை தவறான வழியில் போகுதுன்னா அதுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது தாய் தான். நான் ஒரு தாயாக இருந்து இந்த பிள்ளையை அடித்தாலும் மிதித்தாலும் உதைச்சாலும் கல்லால் எரிஞ்சாலும் என்னை அவமானப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கிறது தான் ஒரு தாயோடைய இது. இந்த பதிவு கரெக்டாக 12 மணி பூஜை முடிச்சுட்டு போட்டுட்ருக்கேன். ஒரு விஷயம் நான் சொல்கிறத நல்லா கேளுங்கம்மா. ஒரு மனிதன் இறக்கும் போதும் பிறக்கும் போதும் அதே மாதிரி உயிர் பிரியும் போதும் அவனுடைய டயம், இறக்கும் டயம் சொல்லுவாங்க. நாய் குலைக்குது, அதே மாதிரி பசுமாடு அது மண்டி போட்டு வணங்குது, யானை தேடி வருது, இப்படி ஜீவராசியெல்லாம் பச்சி, அதாவது பறவைகள்லாம் அழுகுது கரையுதுலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு அற்புதம். என்னன்னு கேளுங்க. உத்தராய காலம் தட்சிணாய காலம்னு இருக்குது. தட்சிணாய காலமும் உத்தராய காலம்ங்கிறத காட்டிலும் ருது காலம் அப்படிங்கிறத 6 வகையான காலங்கள் இருக்குது.
இந்த காலங்கள் ருது காலத்தில் இறக்கக்கூடிய ஆன்மாக்கள், இந்த ருது காலங்களில் என்னென்ன மாதங்கள் இதில் ஆன்மாக்கள் பிரியும், ஆயுள் பிரியக்கூடிய காலங்கள் அதுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான அவசியம் ஒன்று. ஆனால் அது யாருக்கும் அவ்வளவா தெரிகிறது இல்லை, அதுக்குள்ளே போகிறதே இல்லை. இப்போ எங்கே மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை ஒவ்வொரு ஸ்கூலில் படிக்குதுங்க, படிக்கிறதையே தூக்கி போட்டுருச்சு. இப்போ மொபைல்னு ஒன்று கையில் வந்ததுக்கப்புறம் மொபைல் ரொம்ப அற்புதமான ஒரு வழிகாட்டி தான். இப்போ மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மான்னு ஒரு பெட்டியை கொண்டு வந்து கொடுத்தாரு. நீ என்னவா இருக்கேனுங்கிற உன்னுடைய மனத்தில் இருக்கிறதே அது பிரதிபலிக்கும்னாரு. அந்த பிரதிபலிப்பை இன்னைக்கு எல்லார் கையிலையும் வச்சுருக்கோம். விஞ்ஞானம்ங்கிறது தான் விஞ்ஞானம்ங்கிறதே அன்னைக்கே மகாபாரதத்தில் கிருஷ்ணர் மூலியமாக சுற்றி காமிச்சாங்க. ஆனால் நம்ம அதை விஞ்ஞானத்தை முழுசும் நம்ம குழி தோண்டி பிதைச்சிட்டு மெஞ்ஞானத்தை இல்லை, விஞ்ஞானம்தான் தலை சிறந்ததுங்கிறோம். ஆனால் நம்ம மனிதரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த விஞ்ஞானம். அந்த விஞ்ஞானத்துக்கு ஞானம்னு ஒன்று இருக்க கண்டு தான் இவ்வளோத்தையும் நம்ம செயலாற்ற முடிஞ்சிச்சு. அன்னைக்கு உள்ள காடில் இருந்த மனிதர்கள் இன்னைக்கு இவ்வளோ முன்னேறி வந்துட்டுருக்கோம். ஆனாலும் அன்னைக்கு வாழ்ந்த அந்த உயிரோடு வாழ்ந்த ஒரு மூட்டை அரிசியை 2 மூட்டை அரிசியை தோளில் அப்படி ஈஸியாக தூக்கி போட்டுப்பாங்க. ஆனால் இப்போ ஜிம்முக்கு போய் அதுக்கு போனால் தான் ஒரு சிலர் செய்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் அப்படி தள்ளி விட்டால் கீழே விழுந்துருவாங்க. அதுவும் இல்லாமல் தடிக்கு விழுந்தா தண்ணி பாட்டலில் இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு போகிறவங்க கூட தண்ணிக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அப்போ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கெட்டு போயிட்டுருக்கோம். அப்போ ஆயுள் பலங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. நம்ம எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தோம், நமக்கு இல்லை கடமைகள் என்ன அப்படிங்கிறத மறந்து கல்யாணம் ஆனோம், குழந்தைய பார்த்தோம், சொத்து தேடணும், அதை விட்டுட்டு போனோம். அந்த பிள்ளைய கொண்டு போய் முதியோர் இடத்துல விடுறதுங்க. இப்போ தாய் தகப்பனை ரோட்டில் விடுதுங்க. 1000ல் 100 பிள்ளைகளோ 50 பிள்ளைகளோ தான் தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்குதுங்க. எத்தனை பேர் என்கிட்ட தன்னுடைய அப்பா சாகணும், அம்மா சாகணும், அண்ணன் சாகணும், இப்படி கூட பிறந்தவங்களுக்கே குழி தோன்றதுக்கு ஒவ்வொரு மாந்திரிக வேலைக்கு தேடி தேடி தெரியுறாங்க தெரியுமா? அப்போ இந்த இதுகளெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு மனிதன் உயிர் பிரியும் போது உத்தராய காலமும் தட்சிணாய காலம்னு ஒன்று இருக்குது. அதாவது 6 மாத காலங்கள் இறைவன் தூங்கக்கூடிய காலம், 6 மாத காலம் இறைவன் முழித்து கொண்டு இருக்கக்கூடிய காலம். இந்த முழிச்சு இருக்கக்கூடிய காலங்கள் எது எதுன்னு பார்த்தா, தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆனி மாதம், இந்த 6 மாத காலங்களும் தேவர்கள் முழித்து கொண்டு இருக்கக்கூடிய காலங்கள். அதே மாதிரி தட்சிணாய காலத்தில் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, இந்த மார்கழி, இந்த மாதங்களில் இறைவனுங்கள்லாம் தூங்கி கொண்டு இருக்கிறவங்க. என்ன அநீதி நடந்தாலும் தெரியாது, தூக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. அப்போ இவங்களுடைய ஆன்மாக்கள் மேலகம் போகாமல் மண்ணுலகம் போகாமல் நடு உலகத்தில் அவங்களுடைய ஆத்மா, அதாவது தீராத ஆசைகள், தீராத ஒரு லட்சியம், இதெல்லாம் லட்சிய புருஷமார்கள்லாம் ஆன்மாக்கள் அவங்க ஆத்மா இருக்கும். அப்போ அவங்க ஆயுள் காலம் முடியும் வரையும் ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கும் போது, மனிதராக இருக்கட்டும், ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும், இல்லை ஆணை தேர்ந்தெடுக்கும், ஒரு குழந்தையை தேர்ந்தெடுக்கும், அந்த வழியில் பிறந்தவர்களை தேர்ந்தெடுக்கும். அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஒருத்தவங்களை வைத்து ஒரு விஷயங்களை செய்ய தோணும். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்கம்மா. என்னுடைய உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய விஷயங்கள் ஒன்று இருக்குது. இதே விஜயகாந்தை வச்சே அவருடைய சமாதியில் உட்கார்ந்து அவர்கிட்ட அவருடைய ஆற்றல்கிட்ட அவர்கிட்ட பேசி அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருங்கிறத நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. அதுவும் மாத்திரம் இந்த 1 வருட காலங்கள் இந்த ஆன்மாக்களுக்கே உரிய காலங்கள். அது மேலே உலகம் கீழே உலகம் போய் வரும். அவங்க கர்மாபலன்களுக்கு கடனும் அந்த செயல்களும் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த 16ஆம் காலம், 48 நாள், இந்த இப்படி ஒரு காலங்கள் வரும் பார்த்தீங்களா, அந்த காலங்களில் இவரே என்னை கூப்பிடுவார். இது என்ன இல்லை, நம்ம போய் உட்கார்ந்து அந்த இடத்துல தவங்கள் புரிந்து அந்த ஒரு சூட்சும ரகசியத்தை அவரே என்கிட்ட சொல்லுவார். இந்த வீட்டுக்கு மாத்திரம் இல்லை, நாட்டுக்கே செயலாற்றுவார். அப்போ என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? அப்போ அவரே சொல்லி ஒரு உண்மையை விளக்கி சொல்லும்போது தான் உங்களுக்கு தெரியும். கைக்குள்ளே மூடி வச்சிருக்கும்போது முத்து தானா கல்லு தானான்னு தெரியாது, திறந்து காட்டும்போது தான் முத்தா கல்லானுங்கிறது தெரியும்.
அந்த டயத்தில் கேப்டன் விஜயகாந்தே உங்களுக்கு ஒரு முக்கியமாக சொல்ல வர்றாரு. அதை சொல்லுவேன். ஏன்னா அவருடைய ஆன்மா வந்து இறைவனிடத்துல சேரலை, இறைவனாகவே மாறலை அவர். ஆனால் அவர் வந்து ஆட்சி புரியக்கூடியவராக இருக்காரு. எப்படி ஒரு கோயிலில் கருடன் சுற்றி வந்தால் அந்த கோயில் நல்லது கெட்டதுக்கு சாட்சியாக இருந்து மக்களுக்கு அந்த கிராம தேவதையாக இருக்குமோ, அவர் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புவார். அதே சமயத்தில் நல்லா கேளுங்கம்மா, 6 மாத காலங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து வசந்த் ருத்துரு அப்படிங்கிற காலம் வந்து சித்திரை மாதமும் வைகாசி மாதம் இலவுதிர் காலங்களாக இருக்கும். அதே மாதிரி கிறிஸ்மஸ் ருது அப்படிங்கிறது வந்து ஆனி மாதம் ஆடி மாதமும் இந்த வந்து முதுவெளி காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலங்களாக இருக்குமா. வருஷ ருது அப்படிங்கிறது ஆவணி புரட்டாசி கார்கால காலமாக இருக்கும். இந்த காலங்களில் வந்து அதே மாதிரி சரது ருது அப்படிங்கிறது ஐப்பசி கார்த்திகை வந்து குதிர்காலம் அப்படிங்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த 12 மாதங்களில் வந்து 6 மாத காலங்களாக பிரிக்கிறது. அது மாதிரி ஹேமத் ருது அப்படிங்கிறது மார்கழி தை முன்பனி காலங்களாக இருக்கும். இந்த முன்பனி காலத்தில் தான் மார்கழியில் தான் அவர் வந்து உயிர் பிரிந்தது. தை மாதத்தில் போயிருந்தாருன்னா அவருடைய எண்ணங்களை வந்து பூர்த்தி செய்ய மாட்டார். மறுபடியும் அவர் வந்து மறுபிறவி பிறக்கக்கூடிய இது இருக்குன்னா அவருடைய ஆன்மாக்கள் எல்லாமே முடிச்சுட்டு மறுபிறவியும் பிறப்பார். அது யாருக்கு பிறப்பாருங்கிறதையும் நான் சொல்லுவேன், சொல்ல முடியும். இதுதான் என்னோட தவ வலிமையில் தான் இது அத்தனையும் சாத்தியமாகும். அதேமாதிரி சசிருது காலம் வந்து எப்படின்னா மாசி பங்குனியில் தான் பின்பனி காலம் சொல்லக்கூடியது. இந்த மார்கழியில் அவர் உயிர் போனதுனால கண்டிப்பாக அவருடைய ஆத்மா நம்ம வந்து வரவழைக்கிறதுல நம்ம உடம்புலையே வரவழைச்சி இதை சொல்ல முடியும். ஏன் இதெல்லாம் சுற்றி வளைச்சி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு பெரியவங்களை பற்றி பேசும்போது, ஒரு ஆளுந்தருவாயில் இருக்கிறவங்கள பற்றி பேசும்போது, நான் என்னுடைய உயிருக்கு நான் வந்து எந்த ஒரு கவலையும் படலை. மற்றவங்களுக்காகவே என்னுடைய அர்ப்பணம் பண்ணுறேன். என்னோட உடல் ஆவி எல்லாமே மற்றவங்களுக்காகங்கும் போது நாட்டுக்காகவும் பண்ணலாம். அதே ஆன்மாவை கொண்டு நான் ஒரு காரியம் செய்கிறேன் அப்படிங்கும்போது அது நன்மையில் முடியட்டும். இதுக்கு எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நான் அதுக்கு பற்றி கவலைப்படலை. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க, நம்ம நாட்டை நாம தான் கேவலப்படுத்திட்டு இருக்கோம். ஆமாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம நாட்டை நல்லா வைக்கணும். நம்ம வீட்டை நல்லது பேசுகிற ஒவ்வொருத்தவங்களும் தான் வீட்டை நல்லா வச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டுக்காக பாடுபடுறவங்களையும் கல்ல எறியாதீங்க. அவ்வளோதான். ஜெய் ஸ்ரீராம்.